வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்ஸ் டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா இது ஒரு முக்கியமான டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் நம்ம ரெகுலராக சொல்கிற மாதிரி செக்ஸை பொறுத்தவரைக்கும் மேஜராக வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் தான். அதுதான் வந்து இப்போ நிறைய பேருக்கு மேஜராக ப்ராப்ளமே அந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும். அதனால தான் வந்து இந்த டாபிக் நம்ம இப்போ நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. அது வந்து எப்படின்னா பென்னி சைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் செக்ஸான்றதை பார்த்தா இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. அது எப்படின்னா நம்ம ஆண் உறுப்பு வச்சு அதனால் செக்ஸுக்கு எதனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய கிடைக்குமான்றதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து இது வந்து நிறைய பேர் வந்து தப்பாக இதுவாக சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கோசம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தா நிறைய பேர் நம்ம பெருசாக இருந்தால் தான் இது பண்ண முடியும் அப்படின்றதுக்கோசம் இதை என்ன பண்ணுறீங்க, இது ராங் வழியில் போய் எப்படின்னா இது பெருசாகணுன்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அதுக்கும் இது சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இந்த சைஸ் வச்சு வந்து பார்த்தா எந்த இதுவுமே கிடையாது இதில். நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இப்போ நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது என்ன இதுன்னு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் வெஜின் அதான் வந்து லேடிஸ் பெண் குறி இருக்குது பாருங்கள். அந்த குறி வந்து எப்படி இருக்குன்னா நேச்சுரலாகவே அது எப்படி நேச்சுரலாகவே வந்து பில்ட் ஆகிருக்குன்னு வந்து பார்த்தா அது வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி தான். இப்போ நீங்கள் எலாஸ்டிக்னா அது இது எந்த விதத்தில் சொல்லலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எப்படின்னா பென்னி சைஸுக்கும் அதுக்கும் வந்து செக்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சம்மந்தமே கிடையாது. அது எப்படின்னு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் பென்னி சைஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை. ஏன்னா வந்து வேஜினா வந்து அப்படி தான் வந்து நேச்சுரலாகவே அது பில்ட் ஆகிருக்குது அப்படி தான். எப்படின்னு வந்து பார்த்தா ஒரு எலாஸ்டிக் மாதிரி. அது எலாஸ்டிக்னா எப்படின்னா அது பெருசாக இருந்தாலும் கவலை இல்லை, சின்னதாக இருந்தாலும் கவலை இல்லை. அது வந்து எப்படின்னா எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து மாறிக்கும். இப்போ நீங்கள் பெருசாக இருந்தாலும் வந்து பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி சூட்டபுளாக அது வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா எலாஸ்டிக் தன்மை இருக்கிறதுனா இப்போ ரப்பர் பேண்ட் மாதிரி சின்னதாக இருந்தால் சின்னதாக இருக்குன்னா அதை கொஞ்சம் வலிச்சிங்கன்னு வந்து பார்த்தா பெருசாக வரும் பாருங்கள். அதே மாதிரி தான் அதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. மேஜராக வந்து செக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சைஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. மெயினாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை விட்டுட்டு வந்து நிறைய பேர் வந்து தப்பாகவே நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காங்க, பெருசாக இருந்தால் தான் வந்து பார்த்தா நல்லா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுன்ற மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் வந்து இது வந்து பார்த்தா முற்றிலும் வந்து தப்பான விஷயம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து அது தெரியத்தில்லை. அதனால் என்னென்னா ஏதோ ஒன்று நெட்டில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இது நம்ம எப்படின்னா வந்து பெருசாகணுன்றதுக்கோசம் நிறைய பேர் வந்து அதுக்கு செலவும் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா வேஸ்ட்டான செலவு தான். எது ஒன்றுமே வந்து நேச்சுரலாக இருக்கிறது தான் வந்து என்றைக்குமே பெஸ்ட்டு. நீங்கள் என்ன தான் ஆர்டிஃபிஷியல் பண்ணி நீங்கள் என்ன தான் எது ஒன்றுமே ஆர்டிஃபிஷியல் பண்ணி நீங்கள் பண்ணால் கூட அது வந்து அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. நேச்சர் தான் என்றைக்குமே வந்து நேச்சர் தான் வந்து பெஸ்ட்டு. இது வந்து இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் வந்து பார்த்தா பெஸ்ட்டு. அது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஜீனை பொறுத்து தான் வந்து அது பெருசு சின்னதுன்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அது வந்து எப்படின்னு பார்த்தா நம்ம நம்ம பரம்பரை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அதுவும் நம்மளுக்கு வரும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து சின்னதாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு வந்து பெருசாக இருக்கும். இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. நீங்கள் செக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதே வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. இது வந்து நம்ம தான் வந்து எல்லாமே வந்து இதில் எவ்வளோ வந்து செக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு கடல் மாதிரி இது எவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் நிறைய பேருக்கு வந்து எதுவுமே நம்ம தெரியறதில்ல. எது ஒன்றுமே நம்ம என்ன பண்ணுறோன்னு வந்து பார்த்தா நம்ம ஊர்லேயே ஒரு தப்பான பழக்கம் வந்து இருக்குது. செக்ஸுன்னு வந்து பார்த்தாலே ஏதோ ஒரு தப்பான விஷயம் மாதிரி தான் பார்க்குறாங்க எல்லாருமே. இது வந்து ஹியூமன் லைஃப்பில் வந்து இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். இது நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியறதில்லை. இது தப்புன்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறோன்னு வந்து பார்த்தா அது உள்ள இருக்கிற நுணுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து தெரியறது கிடையாது. இது வந்து நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இதுவும் ஒரு வேலை மாதிரி தான் நினச்சிட்டு தான் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து எவ்வளவோ கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து எவ்வளவோ இருக்குது இதில். இது வந்து நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. நம்ம மேஜராக வந்து பேஜ் ஆரம்பித்ததே வந்து பார்த்தா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. மெயினாக வந்து நிறைய விஷயத்தில் இருந்தால் கூட இந்த விஷயத்தில் வந்து யாருக்குமே வந்து அவேர்னஸ் கிடையாது. அப்படியே இருந்தால் கூட வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாக வந்து யாருமே சொல்கிறது கிடையாது. அது நம்ம எல்லாருக்குமே நம்ம தெரியப்படுத்தணுன்றதுக்கோசம் தான் வந்து இந்த பேஜை நம்ம ஆரம்பித்தது. இப்போ அதுக்கு இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிட்ருக்கு. அதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி இது பண்ணுங்கள். அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்து உறுப்பு பொறுத்து வந்து எதுவுமே வந்து கிடையாது. இப்போ நேச்சுரலாக வந்து நான் வெஜினா வந்து எப்படி பில்ட் ஆகிருக்குன்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது எலாஸ்டிக் டைப் தான். அது எப்படினாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வேண்டியது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்து என்ன நினச்சிருக்காங்க, இது ஒரு அவசரமாக ஒரு வேலை மாதிரி தான் வந்து செய்கிறாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ரசித்து தான் வந்து நீங்கள் செய்ய முடியும். அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு வந்து பார்த்தா தான் மெயினாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது நம்மக்கிட்ட தான். நம்ம அதை விட்டுட்டு இதை நம்பிலாம் இது பண்ணிகிட்டு இருந்தோன்னு வந்து பார்த்தா தப்பான அது. அதே மாதிரி எந்த ஒரு தப்பான இதுக்கும் நீங்கள் போகக்கூடாது. வந்து இப்படி பண்ணால் பெருசாகலாமா, அப்படி பண்ணால் பெருசாகலாம், அது மாதிரி வந்து எப்போவுமே போகக்கூடாது. இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. நேச்சராக இருக்கிறது தான் பெஸ்ட் என்றைக்குமே. ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக செக்ஸ் வீடியோ வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ.